அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். இது உலகவலம். இன்றைய உலகவலத்திலே இன்று சமகாலத்திலே முக்கியமாக பேசப்படுகின்ற அல்ல நடந்து கொண்டிருக்கின்ற ஈரான் இஸ்ரேலுடைய போர். இந்த போர் எதற்காக மூண்டது? இதனுடைய சூழ்ச்சிமம் என்ன? பெரிய நாடாகிய ஈரான் கிட்டத்தட்ட 79 மடங்கு பெரிய நாடான ஈரான், இஸ்ரேலை விட 79 மடங்கு பெருசான நாடு தான் ஈரான். மிக சனத்தொகையை பெரிதாக கொண்ட ஒரு நாடு. மற்றும் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலே உள்ள தொலைவை பார்த்தால் கூட கிட்டத்தட்ட 1112 மைல் அந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் இருக்கின்றது, இடைவெளி இருக்கின்றது. பக்கத்தில் நின்று சண்டை இடக்கூடிய நாடுகளும் அல்ல. வான்வழியாகத்தான் அவர்களுடைய போர் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இராணுவம் தரை ரீதியாக தரை வழியான இராணுவ தாக்குதல் ஒன்றும் நடத்த முடியாது. அந்த அளவுக்கு இடைவெளி உள்ள நாடுகள். இது பற்றி எங்களுடன் பேசுவதற்கு இன்று சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் அரசியல் ஆய்வாளர் திருமிகு காதர் மாஸ்டர் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் ஸ்டீவன். வணக்கம் நீரோடை தமிழ் மக்களே. இந்த சமகாலத்தில் இப்பொழுது பெரிய அளவிலே பேசப்படுகின்ற அல்லது இரண்டு பக்கமுமே சரிக்கு சமமாக தங்களுடைய குண்டுகளை வீசி போர் புரிந்து கொண்டிருக்கின்ற சிறிய நாடான இஸ்ரேலும் பெரிய நாடான ஈரான் உடைய இந்த திடீரென்று எதற்காக இந்த போர் மூண்டது? இதனுடைய சூழ்ச்சிமம் என்ன? இது என்ன காரணம் என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களை இருந்து பேச துவங்குவோம். நீங்கள் சில புள்ளிவிவரங்களை ஆரம்பத்திலே சொன்னீர்கள், அதிலிருந்தே தொடங்கலாம். ஈரான் நீங்கள் சொன்னது போல இஸ்ரேலை விட 79 மடங்கு பெரிய நாடு. அதே போல சனத்தொகையிலும் இஸ்ரேல் 1 மில்லியன் மக்களை கூட கொண்டிருக்கவில்லை. 9.7% மக்களை தான் கொண்டிருக்கிறது இஸ்ரேல். அது ஈரானோ 90 மில்லியன் மக்களை வைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 10 மடங்கு மக்கள் அதிகமாக கொண்டிருக்கிறது. அதே போல இவர்களுக்கு இடையிலான இடைவெளி, இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான இடைவெளி 1112 நீங்கள் கூறியது போல. அப்ப இவர்களுக்கு வேலை சண்டை கிடையாது, பக்கத்திலே எந்த தகராறும் கிடையாது. ஆனால் என்ன பிரச்சனை இவர்களுக்கு இடையிலே? அதுதான் முக்கியமான கேள்வி. இவ்வளவு பிரச்சனை என்ன? இதை விட இன்னும் சில விஷயங்களை நாங்கள் சொல்லிவிட்டு போனால் இன்னும் ஆச்சரியமாக இருக்கும் இந்த மக்களுக்கு. இஸ்ரா என்ற நூல், அதாவது அது ஒரு வரலாற்று நூல், மத அடிப்படையிலான நூல். இந்த வரலாற்று அடிப்படையிலே பார்த்தால் பெர்சிய மன்னர்கள் தான் யூதர்களுக்கு அவர்களுடைய சிதைந்து போன கோயிலை கட்டுவதற்கு 2700 வருடங்களுக்கு முதல் அனுமதி கொடுத்து அவர்களை போஷித்தவர்கள். பெர்சியா நாடுதான் உண்மையிலே யூதர்கள் மற்ற நாடுகளிலிருந்து விரட்டப்பட்ட போது அடைக்கலம் கொடுத்தவர்கள் அந்த காலத்திலே, 2700 வருடங்களுக்கு முன்பே. அதே போல இவர்களுக்கு இடையிலே ஒரு வரலாற்று ரீதியான பெரிய பகை கிடையாது. இவர்களுக்கு இடையிலான வரலாற்று பகை கிடையாது. இந்த யூதர்களுக்கும் ஏனைய மக்களுக்கும் இடையிலே உண்மையிலே பிரச்சனை இருந்தது கிடையாது. அவ்வப்போது பிரச்சனைகள் இருந்தாலும் இஸ்ரேலுக்கும் ஏனைய மக்களுக்கும் தான் அந்த பிரச்சனை வந்தது. இதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் யூத மதத்தை யூத மக்கள் எப்பொழுதுமே தங்களுக்கு ஒரு அரசு வேண்டும், அதை வியாபிக்க வேண்டும் என்று சொல்ற அந்த மனோபாவம் உள்ளவர்களாக இருக்கவில்லை. மிக சமாதானமானவர்கள். அவர்கள் வியாபாரம், விசேடமாக அவர்கள் அந்த வட்டி வியாபாரம், அந்த மாதிரி வியாபாரங்களிலே எல்லா வியாபாரத்திலும் ஈடுபடுவார்கள். மிக சிக்கனமாக ஏனைய சமூகங்களோடு ஒத்து போனால்தான் இந்த வியாபாரம் நடக்கும். அப்படித்தான் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் இஸ்ரேலிய உருவாக்கத்துக்கு பிறகு
அந்த யூத இனம் விசேடமாக இரண்டாவது உலக மகா யுத்தத்திலே அவர்களுக்கு அந்த பாசிசத்தின் பலிக்கடாக்களாக ஆக்கப்பட்ட பிறகு உலக அனுதாபம் ஏற்பட்டதோடு இஸ்ரேல் என்ற நாட்டை உருவாக்க வேண்டும், தங்களுக்கு ஒரு நாடு வேண்டும் பாதுகாப்பாக வாழ்வதற்கு என்ற ஒரு எண்ணம் அவர்கள் மத்தியிலே ஏற்பட்ட போது அதை இந்த ஏகாதிபத்திய நாடுகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அங்கே ஒரு செயற்கையாக அந்த பழைய வரலாறை திரிவுபடுத்தி சொல்லிக்கொண்டு இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை செயற்கையாக உருவாக்கியது. இதில் அந்த உருவாக்கத்திலேயே ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஏனைய நாடுகளுக்கெல்லாம் ஒரு உறுதியான எல்லை இருக்கிறது. இந்தியா என்றால் அதனுடைய எல்லை என்ன என்று தெரியும், இஸ்ரேல் ஈரான் என்றால் தெரியும், ஈராக் என்றால் தெரியும். ஆனால் இவர்களுடைய எல்லையை இன்னும் வகுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். இங்கே வளைகுடாவிலே இருந்து யூப்ரட்டிஸ் தைக்ரீஸ் வரைக்கும் எங்களுடைய நாடு என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் சிரியாவிலே கொஞ்சத்தை கைப்பற்றுகிறார்கள், லெபனானிலே ஆக்கிரமிக்கிறார்கள், ஆக்கிரமித்து தங்களை வியாபித்து கொண்டு போகிறார்கள். ஆகவே அது ஒரு விரிவாகி கொண்டிருக்கின்ற ஒரு எல்லையற்ற, எல்லை கடந்த ஒரு ஒரு பிரதேசமாகத்தான் அது இருக்கிறது. ஆகவேதான் அங்கே பிரச்சனை, ஏனைய நாடுகளோடு பிரச்சனை காரணம் ஏற்கனவே அவர்கள் தங்களை அழைத்து பரிதாபப்பட்டு இடம் கொடுத்து விருந்தோம்பல் செய்தவர்களை அடித்து விரட்டி தான் அவர்களுடைய வரலாறை அங்கு தொடங்குகிறது. அதன் பிறகு விரிவாக்கத்திற்கும் போனால் அயல் நாடுகளையும் அவர்கள் பாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், அவர்களுடைய ஆரம்ப காலத்திலிருந்தே யுத்தம் தான் அவர்களுக்கு. இஸ்ரேலோடு, எகிப்தோடு, சிரியாவோடு, லெபனானோடு, அயல் நாடுகள் அனைத்தோடும் சண்டை போட்டுக் கொண்டுதான் அவர்கள் வளர்ந்தார்கள். இப்படி இந்த சிறிய சுண்டக்காய் நாடு எப்படி தாக்கு பிடிக்க முடிந்தது என்றால், அது ஒரு நாடு என்று சொல்வதை விட அமெரிக்காவின், இப்போது முன்னர் பிரித்தானியா தான் அதனை உருவாக்கியது, பின்னர் அமெரிக்காவுடைய இன்னொரு இராணுவ தளம். அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட 700க்கும் அதிகமான படைத்தளங்கள் இருக்கின்றன. அதிலே இது ஒன்றுதான் சுயமாக இயங்குகின்ற ஒரு படைத்தளம். ஏனைய படைத்தளங்களுக்கு அதில் இருக்கின்ற படை வீரர்களுக்கு சப்பாத்து பாலிஷ் இருந்து எல்லாமே அமெரிக்கா தான் சப்ளை பண்ண வேண்டும். ஆனால் இங்கு மட்டும்தான் அவர்கள் சுயமாக தங்களுக்கு தேவையானதை உற்பத்தி செய்து கொண்டு அமெரிக்காவுக்காக யுத்தம் செய்கிறார்கள். ஆகவே இஸ்ரேல் என்ற நாடு இதை அண்மையிலே சொல்லுவார்கள், லூஸ் கனன் என்று சொல்வார்கள். சில அரசியல்வாதிகள் இந்த உலர்வாயல்களாக இருப்பார்கள். அப்படி அண்மையிலே இருக்கின்ற ஜெர்மன் சான்சலர் ஃப்ரெடரிக் மேர்ஸ் கடந்த வாரம் ஒரு விடயத்தை சொன்னார். அவர் அப்போ சுய நிதானத்தோடு இருந்தாரோ தெரியவில்லை. அவர் பேசியதை அப்படியே எடுத்து நான் வைத்திருக்கேன். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன சொன்னார் என்றால், this is the dirty work Israel is doing for all of us. மற்றவர்களால் செய்ய முடியாத அயோக்கியத்தனமான அவ்வளவு வேலைகளை எங்களுக்காக செய்து கொண்டிருக்கின்ற நாடு இஸ்ரேல் என்று பச்சையாக சொல்லுகிறார். ஆகவே அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், அவர்களால் செய்ய முடியாதது இவர்கள் எங்களுக்கு தங்களை சூசன் பீப்புள், அதாவது கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் நாங்கள். ஆகவே இந்த உலகமே எங்களுக்குரியது, நாங்கள் என்ன நினைத்தாலும் செய்யலாம், அது பாவம் இல்லை. யாரையும் கொள்ளலாம், எதுவுமே எங்களுக்கு பாவம் இல்லை. ஆனால் எங்களை கொலை செய்தால், எங்களை தாக்கினால் கூட அது ஒரு பாரதூரமான குற்றம், படுகு. நாங்கள் யாரையும் தாக்கலாம், இந்த இடத்தையும் பிடிக்கலாம், எதுவும் செய்யலாம். உலக சட்டங்கள் எங்களுக்கு பொருந்தாது. நாங்கள் இறைவனின் சட்டத்தால் ஆளப்படுபவர்கள் என்ற மனநிலையில் இருந்து கொண்டு இவர்கள் இயங்குகிறார்கள். இந்த ஐடியாலஜியை விதைத்து அந்த அமைதியாக இருந்த அந்த மக்களை ஒரு வெறிகொண்ட ஒரு சமூகமாக மாற்றி அவர்களை தங்களுக்காக போருக்கு தயாராக்குகின்ற வேலையை அமெரிக்கா ஏன் செய்தது என்ற கேள்வி இப்பொழுது வருகிறது. உலகத்தில் இப்படி ஒரு நாடு கிடையாது. ஏனைய ஏகாதிபத்தியத்தால் உருவாக்கப்பட்டு போஷிக்கப்பட்டு
பாதுகாக்கப்பட்டு வருகின்ற ஒரு நாட்டை உலகத்தில் நாங்க பார்க்க முடியாது. இல்ல ஏன் இதுல இன்னும் ஒரு கூற்றம் இருக்கின்றது மாஸ்டர். என்னன்னு சொன்னால், இந்த அரபு நாடுகளை கட்டுப்படுத்துவதற்காகவே அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் தேவைப்படுகின்றது என்று. அது அங்குதான் நான் ஆனா இன்னும் ஒன்றை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அரபு நாடுகள் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 473 மில்லியன் அரப் இஸ்ரேலை சுற்றி இருக்கின்றார்கள். ஆனால் இஸ்ரேலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 9.7 9.7 மில்லியன் இஸ்ரேலியர்கள் இருக்கின்றார்கள். அப்போ இந்த அளவு சனத்தொகை கொண்ட அரபு நாடுகள் கூட இன்று நீங்க சொன்னது போல ஒரு சுண்டக்காய் நாட்டுக்கு இவ்வளவு பயத்துடன் இருக்கின்றார்கள் என்றால் பின்புலம் அமெரிக்கா தானே. இப்பொழுது நீங்கள் சரியான இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நானும் அங்குதான் அதைத்தான் சொல்ல வந்தேன். எதற்காக இப்படி ஒரு படைத்தளத்தை மனித மிருகங்களை உருவாக்கி வெறி கொண்ட மனிதர்களை மனித மிருகங்கள் என்று சொன்ன வார்த்தை கூடாது, மனிதர்களை வெறி பிடித்தவர்களாக மாற்றி மதத்தின் பெயரால் புனிதப்படுத்தி தங்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து சாவதற்கு கூட அனுப்புகின்ற அந்த வெறித்தனத்தை ஊட்டுகின்ற வேலையை ஏகாதிபத்தியம் செய்தது ஏன்? இங்குதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு விடை வருகிறது. இவர்களை சுற்றி 22 நாடுகள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட நீங்கள் கூறியது போல அந்த தொகையை நான் பிறகு சொல்கிறேன். பெரும் தொகையான 473 மில்லியன் அரபு மக்கள் இருக்கிறார்கள். 1 மில்லியனை கூட கொண்டிராத இந்த மக்கள் அவர்கள் அவ்வளவு பேரையும் அடக்கி வைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் 9.7 மில்லியன் 9.7 மில்லியன் யூதர்கள் தசம் 97 1 மில்லியன் கூட அவர்கள் எட்டவில்லை. ஏனென்றால் மத்திய கிழக்கை, அதாவது அமெரிக்க ஏகாதிபத்தியத்துடைய உலக ஆதிக்கத்தின் ஆணிவேராக மத்திய கிழக்கு தான் இருக்கிறார். இந்த மத்திய கிழக்கை அதனுடைய ஆதிக்கம் குறையும் என்றால் உலக ஆதிக்கமே அதுக்கு இல்லாமல் போகும். அதற்கு காரணம் மத்திய கிழக்கிலே இருக்கின்ற எண்ணெய் வளம் மாத்திரமல்ல, உலகத்தில் 50% எண்ணெய் வளம் அங்கு இருக்கிறது. அதை மையமாக வைத்துத்தான் இந்த டாலர் இன்றும் கூட உலகத்திலே உலக நாணயமாக இருக்கிறது என்பதை விட, நீங்கள் அதனுடைய இடது பக்கத்திலே நீங்கள் பார்த்தால் உலகத்தின் வளங்கள் 70% கொண்டிருக்கின்ற ஆப்பிரிக்கா நாடு இருக்கிறது. அந்த ஆப்பிரிக்காவையும் இணைக்கின்ற ஒரு பாலமாக இருக்கிறது. மறுபக்கத்தில் அதனுடைய வலது பக்கத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் உலகத்தின் மிகப்பெரிய சனத்தொகை கொண்ட சண்டை ஏனைய ஆசிய நாடுகள் இருக்கின்றன. கொஞ்சம் மேற்கே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஐரோப்பா இருக்கிறது. இந்த முழு உலகத்தையும், இந்த உலகத்தின் பெரும் பரப்பை இணைக்கின்ற ஒரு மையமாக அது இருப்பதும், அதனூடாகத்தான் அந்த சுயஸ் கனால் போன்றவை செல்லுகின்றன. இந்த உலகத்தை இணைக்கின்ற அந்த ஜலசந்திகள் செல்வதும், கடல் போக்குவரத்துக்கு தேவையான அனைத்தும் அங்கு இருப்பதும், அந்த கேந்திர முக்கியத்துவம் அனைத்தும் சேர்ந்து அதனை முக்கியத்துவம் ஆக்குகிறது. ஆகவே மத்திய கிழக்கை யார் ஆதிக்கம் செலுத்துகிறார்களோ அவர்கள் உலகத்தை ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்று சொல்லி சமமாக சொல்ல முடியும். இதைத்தான் ஜிம்மி கார்ட்டர் டாக்டரின் என்று சொல்கிறார்கள். ஜிம்மி கார்ட்டர் காலத்திலே அவர் பகிரங்கமாக சொன்னார். அதை கார்ட்டர் டாக்டரின் என்று சொல்வார்கள். அவர் சொல்றார், நீங்கள் மத்திய கிழக்கில் யாராவது கை வைத்தால் அது அமெரிக்காவுக்கு கை வைத்ததற்கு சமம். ஏனென்றால் அது எங்களுடைய ஒரு பகுதி என்பதை போல் அவர் சொன்னார். அதன் பிறகுதான் இப்படித்தான் அந்த மத்திய கிழக்கை பார்க்கிறார்கள். அவை மத்திய கிழக்கிலே எந்த ஒரு நாடும் பலம் பெற்று விடக்கூடாது. அவைக்கிடையிலே மோதல்களை உருவாக்கி பலவீனப்படுத்தி கொண்டு உலகத்திலே மிகவும் நவீனமான ஆயுதங்களை கொடுத்து, உலகத்திலே மிகவும் பயிற்சி பெற்ற, உலகத்திலே மிகவும் நவீன ஆயுதங்களை உற்பத்தி செய்யவும் கையாளவும் தெரிந்த ஒரு இராணுவத்தை உருவாக்கி இஸ்ரேலை வைத்துக் கொண்டு, அந்த இஸ்ரேலுடைய பலவீனம் தான் அதனுடைய பலமாகவே மாற்றப்பட்டது. நீங்கள் முதலில் சொன்னது போல 473 பில்லியன் அராபியர்கள் இருக்கின்ற 22 நாடுகளிலே வாழ்கின்ற அந்த மக்கள் மத்தியிலே வெறும் 1 மில்லியனை கொண்ட இஸ்ரேல் எப்படி தாக்குப்பிடிக்கப்படுகிறது? இங்குதான் அவர்கள்
தங்களுடைய அவர்களுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷியல் பிரச்சனை இருக்குது, வாழ்வதற்கான ஒரு பிரச்சனை இருக்குது. ஆரம்பத்திலே இவர்கள் யுத்தத்தோடு தான் போனார்கள். அவை ஏனைய நாடுகள் அவர்களுடைய நிலத்தை பிடித்து கொண்டால் அதை மீட்டெடுப்பதற்கு மற்றவர்கள் போராடுவார்கள். அப்படியான ஒரு போராட்ட நிலைமை, இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு போராட்ட நிலைமை அந்த மத்திய கிழக்கில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இவர்கள் அந்த போராட்டத்தில் எப்பொழுதுமே தயாராகி கொண்டிருப்பார்கள். இப்படி 2 தரப்பையும் உசுப்பேற்று வைத்துக் கொண்டு இஸ்ரேலை வலுப்படுத்துவதுதான் இவர்களுடைய உத்தியாக இருந்தது. இதிலே இஸ்ரேலும் தங்களுடைய, உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலியர்கள் உண்மையிலே மூளைசாலிகள். உலகத்திலே மிகப்பெரிய விஞ்ஞானிகளை அது உருவாக்கி இருக்கிறது. அவர்களுடைய ஒரு நல்ல ஒரு வரலாற்று பக்கம் இருக்கிறது. அவர்களுடைய திறமைகளை, அவர்களுடைய பங்களிப்பை எல்லாம் மிக அதிகமாக நாம் சொல்ல முடியும். இஸ்ரேலை ஒதுக்கிவிட்டு பார்த்தால் அவர்கள் இவற்றை எல்லாம் அந்த யுத்தத்திற்கு தான் பாவிக்கிறார்கள். இவர்கள் பெரிய எண்ணிக்கை கிடையாது, பெரிய நிலப்பரப்பு கிடையாது. ஆகவே இவர்கள் போர் உத்தியையும் கூட தங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் பாவிக்கிறார்கள். அவர்கள் நீண்ட கால யுத்தத்துக்கு போக முடியாது. ஆகவே அவர்கள் தங்களுடைய உளவு எந்திரத்தை, மொசாடை வலுப்படுத்தி அதனை மிக நவீனமயமானதாக, உலகத்திலே மிக தரம் வாய்ந்ததாக அதனை ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த உளவுத்துறையின் மூலம் தகவல்களை திரட்டி அவர்கள் எதிர்பாராத சமயத்திலே அதனை தாக்குகின்ற அந்த உத்தியைத்தான் அவர்கள் தொடர்ச்சியாக கடைபிடித்து வந்திருக்கிறார்கள். இதனை அவர்கள் தொடங்கியது 1967 எகிப்துக்கு எதிரான 6 நாள் யுத்தத்தில். அப்பொழுது மிக கூடுதலான விமானங்கள் எகிப்திடம் தான் இருந்தது. மிக பல உலக பிரசித்தி பெற்ற ஒரு தலைவர் அங்கு இருந்தார், நசார். சுயஸ் கனாலை பிரித்தானியாவிடமிருந்து மீட்டு தேசியமயமாக்கி ஒரு பெரும் தேசிய வீரனாக கொண்டாடப்பட்டு மிக பிரபல்யமான ஒருவராக இருந்தார். அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக தயாராக கொண்டிருக்கும் போது இவர்கள் சமாதான பேச்சுவார்த்தை என்று அவர்களை ஆறு போட்டுவிட்டு திடீரென்று, அந்த காலத்தில் சேட்டலைட் கிடையாது, இந்த தொழில்நுட்பங்கள் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, இவை கிடையாது தானே. அவர்கள் ரகசியமாக அவர்கள் வைத்திருந்த அந்த காலத்து ரெடாருக்கு பிடிபடாத விதத்தில் தாழ பறந்து போய் அந்த இராணுவ வீரர்கள், அந்த பைலட், விமான ஓட்டிகள் காலை நேரம் மதிய உணவு சாப்பிடுகின்ற நேரத்தை பார்த்து அவர்கள் சாப்பிட்டு வெளியே வந்து பார்த்தால் விமானங்கள் எல்லாம் வருகின்றது. இந்த விமானங்களை அழித்துவிட்டு பிறகு அதை விமானிகளையும் அழித்தார்கள். ஏனென்றால் விமானிகள் இருந்தால் விமானத்தை ஓட்ட முடியும். விமானிகளையும் அழித்த பிறகுதான், அதன் பிறகு சில மணித்தியாலங்களுக்கு பிறகுதான் நசாருக்கே இப்படி ஒரு தாக்குதல் நடைபெற்றது என்று சொல்லி தெரியும். இப்படியான இந்த அந்த சந்தர்ப்பத்தில் கூட வந்து அமெரிக்காவினுடைய உதவிதான் இஸ்ரேலுக்கு இருந்தது. அமெரிக்காவும் பிரிட்டன் ரெண்டுமே இருந்தது. அமெரிக்கா பிரிட்டன் தான் அவர்களுக்கு பக்கபலமா இருந்திருக்காங்க. அப்பொழுது இஸ்ரேலில் நான் நினைக்கிறேன் அமீர் பிரதம மந்திரியாக இருந்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் அந்த காலத்திலே. எனக்கு அது ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டும். இஸ்ரேலிய மக்களும் வந்து அவர் ஒரு போர் வீரனாகவும் வெற்றியாளனாகவும் கொண்டாடிய காலங்கள் உள்ளது. ஆம், அது நீங்கள் சரி. இந்த போர் உத்தியை இவர்கள் யாரிடம் இருந்து கற்றார்கள் என்றால் ஹிட்லரிடம் இருந்து தான் கற்றார்கள். ஹிட்லரும் அந்த தொலைதூர பிரதேசங்களை எண்ணிக்கையில் ஏனைய நாடுகளை எண்ணிக்கையிலே அதிகமான ஏனைய நாடுகளை பிடிப்பதற்கு அவர்கள் எதிர்பாராத நேரத்திலே தாக்குவது, அந்த உளவு மூலம் சபடாஜ் செய்வது மூலம்தான் அவர் செய்தார். அதற்கு ஒரு பேர் இருக்கிறது, அந்த உச்சரிப்பு எனக்கு சரியோ தெரியல, ஆஃப்ரான்டாட்டிக் என்று சொல்லி அதை சொல்வார்கள். ஆங்கிலத்திலே ரீகான் புல் என்று சொல்லி அந்த உத்திக்கு பேர். இந்த உத்தியை தான் அவர்கள் தொடர்ந்து இன்றைய நவீன ஆயுதங்கள் வந்த பிறகு அதனையும் பாவித்து, தொழில்நுட்பங்களையும் பாவித்து அதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் அந்த இஸ்ரேல் உருவானது. இஸ்ரேல் இன்றைக்கு தாங்கள் வாழ வேண்டுமானால் சண்டை பிடித்தாக வேண்டும். அப்படியான ஒரு சூழலை உருவாக்கி அவர்களை தங்களுக்காக போராட வைத்துக் கொண்டு அந்த மத்திய கிழக்கை மேலாதிக்கம் செலுத்தி அதன் மூலம் உலகத்தை மேலாதிக்கம் செலுத்துகின்ற அமெரிக்காவினதும் பிரிட்டானியனதும் அந்த மூலோபாயத்திலிருந்து தான் இஸ்ரேல் செயல்படுகிறது. இப்ப அப்படி என்று சொன்ன மாசம் வந்து இப்ப இந்த திடீரென்று இந்த ஈரானோடவர்களுக்கு ஏற்பட்ட முரண்பாடு என்ன காரணம் என்பது பற்றி
கூறுங்கள். ஈரான் திடீரென்று ஈரானுடன் இவர்கள் இந்த ஏற்கனவே ஈரான் மேல் ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது வந்து அவர்கள் இந்த அணு ஆயுத செறிவூட்டல் ஒன்று இந்த யுரேனியத்தை செறிவூட்டல் செய்கின்ற என்று சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக வந்து இவர்கள்லாம் ஹிஸ்புல்லா ஹமாஸ் போன்ற அமைப்புகளுக்கும் ஈரான் தான் உதவி செய்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. இவைகளை வைத்துத்தான் இப்பொழுது ஈரானை இஸ்ரேல் தாக்குகின்றார்களா அல்லது உண்மையிலேயே வேறு காரணங்களுக்காக இது நடைபெறுகின்றதா? இது உண்மையிலே கேட்கப்பட வேண்டிய கேள்வி இதுதான். இதற்கு விடை கூறுவதற்கு முன்பு நான் ஒரு விடயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் ஒரு மார்க்சிஸ்ட் என்ற முறையிலே மதவாத அரசுகளை நான் ஆதரிப்பதில்லை. அது ஈரானாக இருக்கலாம், ஈராக்காக இருக்கலாம், இஸ்ரேலாக இருக்கலாம். இந்த ரெண்டு தலைமைகளுமே தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்று நினைக்கின்ற மதவாதிகள், மதத்தால் ஊறி போனவர்கள். ஒருவர் மத தலைவர், இவர் கடவுளுடைய அருள் தனக்குத்தான் இருக்கிறது என்று நினைக்கின்ற நெத்தன்யாகு. இவர்கள் ரெண்டு பேரும் எந்த அரசும் மத ரீதியாக இயங்க போனால் அந்த நாடு அழிந்து தான் போகும். இலங்கை அதுக்கு உதாரணமாக சொல்ல முடியும். இலங்கையும் புத்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் நாங்கள் தான் என்று சொல்லிக்கொண்டு அங்கு செய்த அற்ற விடயத்தை நாங்கள் பார்த்தோம். இதுதான் ஆனால் ஒரு வித்தியாசம் என்னவென்றால், அயத்துல்லாவுக்கு எதிராக ஒரு பெரிய எதிர்ப்பலை அங்கு இருந்தது. அந்த எதிர்ப்பலைக்கு பின்னால் மக்களுடைய அதிருப்தியும் இருந்தது, வெளிநாட்டு சக்திகளுடைய தூண்டுதலும் இருந்தது. அந்த மக்களுடைய எதிர்ப்பு எங்கே வந்தது என்றால், குறிப்பாக பெண்களை அவர்கள் நடத்துகின்ற முறை, பெண் அடிமைத்தனத்துக்கு எதிரான முறைக்கு எதிராகத்தான் மக்கள் எழுச்சி அங்கு அதிகமாக வந்தது. மற்றபடி ஏனைய நாடுகளோடு நீங்கள் ஒட்டுவிடுவீர்கள் என்று சொன்னால், ஏனைய அமெரிக்காவின் செல்ல பிள்ளைகளான சவுதி அரேபியா, குவைத், கட்டார், அந்த மன்னர்களை போல இவர்கள் பலதார மனங்களை பெண்களை திருமணம் செய்து கொண்டு ஆடம்பரமாக வாழவில்லை. அந்த தலைவர்கள் எளிமையோடு தான் வாழ்கிறார்கள். அவர்களை போல அந்த நாட்டின் அபிவிருத்தியை பற்றி அவர்கள் அக்கறை கொள்ளாமல் இல்லை. அவர்கள் விஞ்ஞானத்திற்கு, படிப்பிற்கு ஊக்கம் கொடுக்கிறார்கள். அதனால்தான் இன்றைக்கே விஞ்ஞானத்தில் மற்றவர்களுடைய துணை இல்லாமல் அவர்கள் தாக்கு பிடிப்பதற்கு காரணம் அதுதான். இது ஈரானுடைய ஒரு வித்தியாசம். மற்றது, அவர்கள் ஏனைய நாடுகளை ஆக்கிரமிக்க செல்கிறது இல்லை. ஒரு நீண்ட வரலாறு கொண்டது. உலக நாகரீகங்கள், நாலு பெரும் நாகரீகங்களில் ஒன்றை கொண்டிருந்த அந்த நாடு. உலகத்திலே மிக பழமையான நாடும் ஈரான் என்றுதான் சொல்லப்படுகின்றது. உலகத்தில் மிக பழமையான நகரம் என்று சொன்னால் அது சிரியா. நாகரீகங்களிலே ஒன்று, 4 பெரும் நாகரீகங்களிலே ஒன்று பாரசீகம். ஆனால் அந்த யுத்த கலை என்று சொல்லி வரும்போது, அந்த யுத்த கலையிலே நாங்கள் சோழர்கள், இவர்கள் பாசியர்கள், அதாவது இவர்கள் நம்முடைய ஈரானியர்கள், ஈராக்கியர்கள், பிறகு ரோமர்கள், அலெக்சாண்டர், இவர்களே நெப்போலியன், பிற்காலத்திலே நெப்போலியன், ஹிட்லர், இவர்களை நாங்கள் ஒதுக்கிவிட்டு யுத்த கலையின் வளர்ச்சியை பற்றி பேச முடியாது. ஆகவே ஒரு பெரிய யுத்த தந்திரங்களை அந்த காலத்திலிருந்தே கொண்டிருந்தவர்களும் பெரிய போராட்ட வீரர்களையும் கொண்டிருந்த நாடு ஒன்றுதான் பாரசீகம். அந்த பாரசீகத்தின் ஒரு பாரம்பரியம் அப்படி மிக்கது. ஆனால் என்ன பிரச்சனை என்றால், இந்த பலஸ்தீன பிரச்சனையில ஏனைய நாடுகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு விலை போன பிறகு பலஸ்தீனியர்களுக்கு எதிரான, பலஸ்தீனியர்களுடைய விடுதலைக்காக உறுதியாக நின்ற ஒரே ஒரு நாடு ஈரான். இந்த ஆத்திரம் தான் ஈராக், இந்த இஸ்ரேலுக்கு. அதோடு அவர்களுடைய அணுகுமுறையிலும் ஒரு தவறு இருந்ததாக நான் நினைக்கிறேன். ஈரான் 2 அரசு கொள்கையை அவர்கள் வலியுறுத்தி இருந்தால் பரவாயில்லை. ஆனால் அவர்கள் ஈரானை, இஸ்ரேலை அழிக்க வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் அழித்து விடுவோம், இல்லாமல் செய்து விடுவோம் என்று தான் தொடர்ச்சியாக பேசி வந்தார். இது இஸ்ரேலியர்களை, அங்கு இருக்கின்ற சிறிய குழந்தைகள் உட்பட, இஸ்ரேலிலே வளர்கின்ற சிறிய குழந்தைகள் உட்பட ஈரானை ஒரு எதிரி நாடாக பார்ப்பதற்கு வழிவகுத்தது. ஆனால் அவர்கள் அப்படி பேசினார்களே தவிர, அவர்களுடைய நோக்கம் எதுவாக இருந்தது என்றால், ஒரு அழுத்தத்தை கொடுத்து இரு அரசுகள், இஸ்ரேலும் பலஸ்தீனியர்களும் சமாதானமாக வாழ வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கொள்கையாக இருந்தது. ஆனால் அவர்களுடைய பிரச்சாரத்தில் இந்த தவறு இருந்தது. இதை இவர்கள் நன்றாக பயன்படுத்திக் கொண்டார்கள்.
இது ஒன்று. இரண்டாவது, இந்த ஈரானை தாக்க வேண்டும் என்று இவர்கள் கங்கணம் பூண்டது இன்று நேற்று அல்ல. 9/11க்கு பிறகு அந்த செயற்கையாக ஈராக் மீது இவர்கள் யுத்தம் தொடங்குவதற்கு ஒரு காரணத்தை தேடிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்ன பொய்யான காரணம் ஈராக்கு எதிராக வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன், இவர்கள் அணுகுண்டை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். மனித குலத்துக்கு ஆபத்து, அதை அழிக்க வேண்டும் என்பதுதான். இல்ல, இங்க ஒரு கேள்வி ஒன்று வருது மாசம். என்னென்றால், இந்த அணு ஆயுத தயாரிப்பிலையும் அந்த யுரேனியத்தை செறிவூட்டுறதுலையும் அமெரிக்கா செய்கிறதுக்கு எலவுட் இருக்குது, பிரான்ஸ் செய்கிறதுக்கு எலவுட் இருக்குது, இந்த வல்லரசு நாடுகள் எல்லாம் செய்கிறதுக்கு எலவுட் இருக்கு. அவர்களை மீறி வேறு யாரும் செய்தால் அவர்கள் ஒரு சண்டித்தனவாதிகளாகவும் ஒரு சண்டியர்களாகவும் தான் வருகின்றார்கள். இங்கே ஒரு முரண்பாடு உள்ளது அல்லவா? இதை என்னுடைய பதிலோடு நான் நினைக்கிறேன். நீங்கள் முதல் கேட்ட கேள்விக்கு, இந்த ஈரானை அழிப்பது என்பது, அதாவது 7 முஸ்லிம் நாடுகள், ஈராக், சிரியா, லெபனான், லிபியா, சோமாலியா, சூடான், ஈரான், இந்த நாடுகளை 5 வருடங்களுக்குள் இந்த 7 நாடுகளை அழிப்பது என்பது, இந்த 9/11 வந்த பிறகு இதில் ஆப்கானிஸ்தான் என்று சேர்க்கப்படவில்லை. ஆப்கானிஸ்தானை அவர்கள் தாக்க போனதற்கான ஒரு காரணம் இருந்தது. காரணம் இல்லாமலே இந்த 7 நாடுகளை அவர்கள் தாக்க முற்பட்டது மத்திய கிழக்கை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருது. இதை சொன்னவர் வேறு யாரும் அல்ல, ஜெனரல் 4 ஸ்டார் ஜெனரல் வெஸ்லி கிளார்க் இதை பகிரங்கப்படுத்தினார். இவர்கள் அதன் பிறகுதான், அந்த தீர்மானத்தை எடுத்த பிறகுதான் போவதற்கு பல காரணங்களை தேடினார்கள். அதிலே டோனி பிளேயரும் புஷ்ஷும் சேர்ந்து அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஒரு வெள்ளை ஒரு ரெட் கிராஸ், சர்வதேச ரெட் கிராஸ் அடித்த ஒரு விமானத்தை பறக்க விடுவோம், அதை சதாம் ஹுசைன் வீழ்த்தினால் அதை வைத்துக்கொண்டு நாங்கள் சண்டைக்கு போவோம் என்றெல்லாம் பல காரணங்களை தேடினார்கள். இதெல்லாம் அம்பலப்பட்ட பிறகுதான் இந்த மாஸ் டிஸ்ட்ரக்ஷன், வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லி கொண்டு போய் அந்த ஒரு மாதத்துக்குள் 10 லட்சம் ஈராக்கியர்களை படுகொலை செய்தார்கள். அங்கு போடப்பட்ட குண்டுகள் ஹீரோஷிமா, நாகசாக்கி இவை 2லும் ஏற்பட்ட தாக்கத்தை விட மிக அதிகம். அப்படி பாரதூரமாக அதை தாக்கினார்கள். ஆனால் கடைசியில் அங்கு இருக்கவில்லை. இங்குதான் நெத்தன்யாவுடைய பாத்திரம் வருகிறது. இவர் 1996 அவர்தான் முதலிலே ஈராக்குக்கு எதிரான அந்த பிரச்சாரத்தின் முகமாக இருந்தார். வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் அங்கே இருக்கிறது என்பதை எங்கள் மூசாட் கண்டுபிடித்திருக்கிறார். அவர்கள் மிக ரகசியமாக அதை செய்கிறார்கள் என்ற தகவலை கொடுத்து பிரச்சாரம் செய்தார். இந்த நெத்தன்யாகு தான் அமெரிக்காவின் அந்த யுத்த யந்திரம் இருக்கிறதே, அதனுடைய செல்லப்பிள்ளை, அவர்களால் ஊட்டி வளர்க்கப்படுபவர். ஆகவேதான் மக்கள் அவரை தோற்கடித்தாலும் எப்படியோ அவர்களை வெற்றி பெற வைத்தார். பல தடவைகள் தோற்றும் மறுபடியும் வருவதற்கு காரணம் அவர் தேவை. அவர்களுக்கு அமெரிக்காவுக்கு தேவை, அமெரிக்காவில் இருக்கின்ற யுத்த யந்திரத்திற்கு அது தேவை. அவர் இதே பிரச்சாரத்தை இன்று எப்படி சொல்கிறார்களோ, அதாவது இவர்கள் அணு ஆயுதம் தயாரித்து வைத்திருக்கிறார்கள், ரகசியமாக வைத்திருக்கிறார்கள், அது எங்களுக்கு தெரியும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் வைத்திருக்கிறார்கள், நீங்கள் சொன்னது போல அவர்கள் வைத்திருக்கிறார்கள், அமெரிக்கா வைத்திருக்கிறது. இந்த அணு கட்டுப்பாட்டு ஒப்பந்தத்திலிருந்து முதலாக வெளியேறியது அமெரிக்கா தான். அதுவும் புஷ் இவர் ட்ரம்புடைய காலத்திலே தான், 2023 தான் அவர் வெளியேறினால் அதே போல இவர்களும் அதன் பிறகு அவருக்கு அதை பற்றி, அந்த அணு உற்பத்தி கட்டுப்பாட்டை பற்றி பேசுவதற்கு எந்த உரிமையும் அமெரிக்காவுக்கு கிடையாது. இதுதான் உண்மை. அதன் பிறகு ஈராக் அடித்து முடிக்கப்பட்டு இப்பொழுது இவர்கள் இந்த கதையை கட்டிவிட்டிருக்கிறார்கள். உண்மையிலே சொல்ல போனால் ஈரானிலே அந்த குமேனிக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு இருக்கிறது இளைஞர்கள் மத்தியிலே. ஏனென்றால் அவர் அணுகுண்டு தயாரிக்க விடுகிறார் இல்லை. ஏனென்றால் அவர் ஒரு இஸ்லாம் இந்த மதத்தில் உள்ள ஒரு வாசகத்தை பிடித்துக் கொண்டு அணு ஆயுதம் தயாரிப்பது இஸ்லாமிய மதத்திற்கு முரணானது என்று சொல்லி அவர் அனுமதி கொடுக்காமல் இருக்கிறார். ஆகவேதான் இந்த நிலைமைகளை, இந்த யுத்தம் தொடங்கியதை பற்றி நாங்கள் ஒரு கதை நாங்கள் பார்த்தால் எங்களுக்கு அந்த உண்மை தெரியும். அதாவது
ஈரானிய இஸ்ரேலிய பிரபல பத்திரிகையாளர் ஒருவர் இவரை பேட்டி காண்கிறார். யாரை அப்பொழுது இப்போது கொல்லப்பட்டு விட்டதாக கூறப்பட்டாலும் உயிரோடு இருக்கின்ற குமேனியுடைய வலதுகரமான அலி என்பவரை பேட்டி காண்கிறார். பேட்டி காணும்போது அவர் கேட்கிறார், நீங்கள் எதற்கு இந்த அணு ஆயுதத்தை தயாரிக்க வேண்டும் என்பதிலே பிடிவாதமாக இருக்கிறீர்கள். அப்பொழுது அவர் சொல்கிறார், நாங்கள் அணு ஆயுதம் தயாரிக்க வேண்டும் என்பதிலே பிடிவாதமாக இல்லை. அதற்கு எங்களுடைய தலைவரும் அனுமதி கொடுக்கவில்லை. நாங்கள் அமைதிக்காக எங்களுடைய ரியாக்டருக்காக எங்களுடைய மின்சாரம் தயாரிப்பதற்கான தேவைகளுக்காக நாங்கள் அதனை பயன்படுத்த வருகிறோம். அப்பொழுது அவர் கேட்கிறார், அப்படியானால் நீங்கள் ஏன் அதற்கு அதிகமான சென்ட்ரிஃபியூகஸை தயாரிக்கிறீர்கள்? அப்பொழுது அவர் சொல்றார், அதை நாங்கள் சில நிபந்தனைகளுக்கு ஒத்து வந்தால் நாங்கள் அதை அளிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதை ஒரு உடன்பாட்டுக்கு வந்து அதை இல்லாமல் செய்வதற்கு, ஒரு சர்வதேச கண்காணிப்புக்கு கீழே அதை இல்லாமல் செய்வதற்கும் நிறுத்துவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் இன்னும் அணுகுண்டு தயாரிக்கும் அளவுக்கு போகவில்லை, ஆனால் இங்கு தேவையானதை விட தயாரித்திருக்கிறோம் என்பது உண்மைதான். அவர் அதை ஒத்துக்கொண்டார். அதையும் நாங்கள் இல்லாமல் அளிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். 2 நிபந்தனை. ஒன்று, இஸ்ரேல் ஏனைய நாடுகளை தாக்குவதை நிறுத்த வேண்டும். 2, அரசு அந்த உடன்பாட்டுக்கு வர வேண்டும். 2வது நிபந்தனை, எங்கள் மீது போடப்பட்டிருக்கின்ற பொருளாதார தடையை நீக்க வேண்டும். இதே பத்திரிகையாளர் டொனால்ட் ட்ரம்பை சென்று காண்கிறார். டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து கேட்கிறார், இப்படி அவர் சொல்கிறாரே, நீங்கள் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? ஒரு நல்ல விடயம் என்றுதான் அந்த பேச்சுவார்த்தை தொடங்குகிறது. 5 கட்ட பேச்சுவார்த்தை. அந்த ஜேர்னலிஸ்டுடைய பெயர் ரிச்சர்ட் ஏஞ்சல். அதன் பிறகு இடைக்காலத்திலே இவருடைய நேஷனல் இன்டெலிஜென்ஸ் டைரக்டர், அமெரிக்காவின் முதலாவது பெண் டைரக்டராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற, அதாவது அமெரிக்காவுடைய உளவுத்துறையான நேஷனல் இன்டெலிஜென்ஸ் உடைய துல்சி கபாட், அவர் சொல்லுகிறார், அவர் உறுதிப்படுத்துகிறார், அவர்களிடம் அணு ஆயுதம் கிடையாது. இப்பொழுது IAEA சர்வதேச அந்த சபையும் உறுதிப்படுத்துகிறது, அவர்களிடம் அணு குண்டு கிடையாது. ஆனால் இஸ்ரேல் சொல்லுகிறது, நெத்தன்யாஹு சொல்லுகிறார், அவர்களிடம் ஆயுதம் இருக்கிறது. ட்ரம்ப் சொல்லுகிறார். இந்த 2 பேருக்கும் ஒரு பொதுவான ஒற்றுமை இருக்கிறது. இவர் கிரிமினல் நெத்தன்யாஹு, அவரை சர்வதேச நீதிமன்றம் அவர் போர்க்குற்றவாளி என்று சொல்லி இருக்கிறது. ட்ரம்பும் ஒரு குற்றவாளியாக, பாலியல் குற்றம் மற்றது வரி ஏய்ப்பு குற்றத்திலே குற்றவாளியாக காணப்பட்டு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதுனாலே அந்த ஜனாதிபதிக்குரிய அந்த இம்யூனிட்டியிலே இன்று ஜனாதிபதியாக 2 பேருமே கிரிமினல்ஸ். அணுவாயுத ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்ற சமகாலத்திலே தான் திடீரென்று இஸ்ரேல் வந்து 6 பேச்சுவார்த்தை, 5வது பேச்சுவார்த்தை நடந்து 6வது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இவர்கள் போவதற்கு தயாராக இருக்கும் போது எதிர்பார்க்க, நான் முதலில் சொன்னேனே, இவர்கள் எதிர்பாராமல் தான் தாக்குவார்கள் என்று. அதற்கிடையிலே மொசாட் ஊடுருவி, அதற்கு ஒரு காரணம் சொல்கிறார்கள் என்னவென்றால், அந்த மொசாட் ஊடுருவல் எப்படியோ கொஞ்சம் ஈரானுக்கு தெரிய வந்து விட்டது, தெரிய வரும் நிலைமை ஏற்பட்டு விட்டது. ஏனென்றால் அந்த உக்ரைனிலே உங்களுக்கு தெரியும், அந்த அந்த உள்ளே அந்த கரவனை போல தயாரித்து கொண்டு போய் ஒரு தாக்குதலை செய்தார்களே, சற்றும் எதிர்பாராத ஒரு அதே விதமான ஏற்பாடுகள் இங்கே செய்யப்பட்டிருந்தன. ட்ரக்குகளிலே மேல் ஹூடிலே மறைத்து வைக்கப்பட்டது, நிறைய ஊடுருவி இருந்தார்கள் அவர்கள். அந்த விடயத்திலே ஈரான் பயங்கரமாக அசம்பந்தமாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் 13ஆம் தேதி தாக்குகிறார்கள். அந்த ஞாயிற்றுக்கிழமை பேச்சுவார்த்தை, அதற்கு இவர்கள் தயாராகி கொண்டிருக்கும் போது அதற்கிடையிலே அந்த பேச்சுவார்த்தையை குழப்புவது போல நெத்தன்யாஹு தாக்குதலை தொடங்குகிறார். அது அமெரிக்காவுடைய ட்ரம்புடைய, அமெரிக்கா என்று சொல்வதை விட ட்ரம்புடைய ஆசீர்வாதத்தோடு தான் அது நடைபெறுகிறது. அந்த
ட்ரம்ப் தான் இங்க பேச்சுவார்த்தையை இனிஷியேட் பண்ணுகிறார். அவர் தான் இந்த யுத்தத்தையும் தொடங்கி இல்ல விடுவார். அது மட்டும் அது இல்ல இது மட்டும் இல்ல மாஸ்டர் வந்து இப்ப என்னன்னா ட்ரம்ப் வந்து அவர் எலெக்ஷன்ல நிற்கும் பொழுது ஜனாதிபதி வேட்பாளராக நிற்கும் பொழுதே வந்து தான் சண்டைக்கு போவதில்லை, உலக சமாதானம் அமைதி என்பதற்காகத்தான் வருகின்றேன், உக்ரைன் போரை நான் நிறுத்துவேன் என்று சொல்லிக்கொண்டு வந்தவர் இன்று ஒரு போரை மூட்டி விட்டுள்ளார். ஆம், அது மட்டுமல்ல, அவர் 2019 அந்த கட்ட என்னிடம் இருக்கிறது. அவர் சொன்னார், மத்திய கிழக்கிலே உலகத்திலே மிக அதிகமான படைத்தளங்கள் அங்குதான் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வருடத்திற்கு 20 ட்ரில்லியன், எத்தனை 20 ட்ரில்லியன் US டாலரை இவர்கள் செலவழிக்கிறார்கள். இப்படியான ஒரு மிக முட்டாள்தனமான முடிவு இது அப்படி என்று சொன்னவர் தான் இப்பொழுது இந்த யுத்தத்தை தொடங்கியிருக்கிறார். இப்பொழுது நீங்கள் சொன்ன விடயத்துக்கு வருகிறேன். 5வது பேச்சுவார்த்தை நடந்த நேரத்துக்கு வந்தபடியே கொஞ்சம் சுருக்கமாக 6வது பேச்சுவார்த்தைக்கு போவதற்கு முன்னர் அவர்களை தாக்கி இருக்கிறார்கள். அதிலே நடந்த விடயங்கள் எல்லாம் தெரியும். இதனால் என்ன நடைபெற்றது என்றால், அவர்கள் நினைத்தார்கள் இப்படி எல்லாம் ஸ்தம்பித்து போகும், அவர்களுடைய தலைவர்கள் எல்லாம் கொண்டு விட்டால், இப்படி ஒரு திடீரென்று ஒரு தாக்குதல் நடத்தினால் அவர்கள் ஸ்தம்பித்து போகும், அவர்கள் சரணடைவார்கள் என்று சொல்லி எதிர்பார்த்தார்கள். ஈராக்கில் நடந்ததை போல, லெபனானில் நடந்ததை போல அது நடக்கும் என்று சொல்லி. ஆனால் ஈரான் வித்தியாசமான ஒரு ஸ்பீசிஸ். அவர்கள் நீண்ட காலமாகவே தயாரித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் நிதானமாக பிரச்சனையை அணுகக்கூடியவர்கள். சில நேரங்களே அவர்களுடைய நிதானம் மிக அதிகமாக போய்விடும். அதுதான் வந்திருக்க பிரச்சனை. பல ஆய்வாளர்களின் கருத்தின்படி இந்த இஸ்ரேலுடைய சண்டித்தனம் இதனுடன் நிறைவுபடக்கூடிய காலத்தை அடைந்து விட்டது என்று கூட சொல்கின்றார்கள். அதே நேரம் இந்த சைனா கூட வந்து இந்த அமெரிக்காவினுடைய இன்வால்வ்மெண்ட் இந்த சண்டையிலே அமெரிக்கா அதுக்குள்ளே தலையை கொடுத்து அவர்கள் செய்கின்ற விடயத்தை வந்து சைனா வந்து ஓன் பண்ணியிருக்கின்றது. அதை வந்து சைனாவினுடைய வைஸ் பிரசிடென்ட் சென்டர் ஃபார் சைனா அண்ட் குளோபலைசேஷன் டாக்டர் விக்டர் கோவோட ஒரு பேட்டி கண்ட பொழுது அவர் கிளியராக மிக தெளிவாக சொல்லியுள்ளார், வந்து அமெரிக்கா இந்த சண்டையில வந்து தலையிடக்கூடாது, ஈரானுக்கும் சைனாவுக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப், அவர்களுக்குள்ள உறவு வந்து நீடிக்கும், அதில் இந்த அமெரிக்கா வந்து இதை கவனம் செலுத்தணும் என்று வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வார்னிங் எச்சரிக்கை மாதிரி தான் அவர் சொல்லியிருக்கின்றார். அவை இது இனியும் ஈரான் இஸ்ரேல் யுத்தம் அல்ல, இது உலக வல்லரசு போட்டிகளுக்கு இடையிலான மேலாதிக்கத்துக்கான அல்லது அமெரிக்கா மேலாதிக்கத்துக்கு எதிரான ஒரு யுத்தம் ஒன்று, மறைமுக யுத்தம் நடைபெறுகிறதே, அதனுடைய ஒரு ப்ராக்சி வார் தான் இது. அமெரிக்கா தான் இஸ்ரேலை வைத்துக் கொண்டு போராடுகிறது. ஈரான் அதற்கு தயாராக இருந்தது. அதற்கான தொழில்நுட்பம் இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம், துல்லியமாக தாக்குகிறார்கள். அவர்களிடம் சேட்டலைட் இல்லை, யார் கொடுக்கிறது? சைனா தான் கொடுக்கிறது. அவர்களுக்கான தொழில்நுட்பங்கள் எங்கிருந்து வருகின்றன? சைனாவில் இருந்தும். ஈரானை பொறுத்தவரையில் அவர்களுக்கு பின்னால் சைனா, வடகொரியா, பல நாடுகள் அவர்களிடமே சொந்தமாக இருக்கிறது. 3 விஷயங்களை நாங்கள் சொல்ல வேண்டும். ஒன்று, ரஷ்யா உக்ரைன் யுத்தத்திலே அவர் சிக்கிக்கொண்ட போது அவர்களுக்கு முதலாக அதிலிருந்து கரையேறுவதற்கு ஒரு கட்டுமரம் போல செயல்பட்டவர்கள் ஈரானியர்கள் தான். அவர்களுடைய ட்ரோன்ஸ், அந்த ட்ரோன் இன்னும் மதிக்கப்படுகின்ற ட்ரோனாக இருக்கிறது. 2வது ரிவர்ஸ் இன்ஜினியரிங். அவர்களுடைய ஆயுதங்களை அந்த நேரம் ரஷ்யாவிடம் அவ்வளவு நவீன ஆயுதங்கள் இருக்கவில்லை. இந்த ஆயுதங்களை எடுத்து இவர்களிடம் கொடுத்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்துதான் அவர்கள் ஆயுதங்களை பெற்றுக் கொண்டார்கள். அனைத்தையும் விட 3வது ஒரு விடயம் இருந்தது அவர்களிடம். 20 வருடங்கள் பொருளாதார தடையிலே வாழ்ந்தவர்கள். அப்படி இருந்தும் அவர்கள் இன்று தாக்குப்பிடிக்கிறார்கள். அந்த 20 வருட காலத்திலே அவர்கள் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கி கொண்டார்கள். கள்ள சந்தையிலே எப்படி கடல் மார்க்கமாக எண்ணெயை விற்பது, உலக வர்த்தகத்தை நடத்துவது என்று ஒரு ஆல்டர்னேட்டிவ் உருவாக்கி கொண்டார்கள். இதைத்தான் ரஷ்யா தனக்கு சாதகமாக பயன்படுத்தி தன்னுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றிக் கொண்டதாகவே அவர்கள் சொந்தமாக ஒரு வளர்ந்திருந்தார்கள். இவர்களுக்கு போட்ட தடைகள், இவர்கள் மீதான அடக்குமுறை எல்லாம் அவர்களை வளர்த்து விட்டிருந்தது. இப்பொழுது சைனா பார்க்கிறது, நாளை தைவானிலே நடக்கின்ற யுத்தத்தை இங்கே நடக்குது, அமெரிக்காவின் கதையை முடித்து விடலாம் என்பது போல சைனா இறங்கி இருக்கிறது.
ரஷ்யாவும் அதைத்தான் நினைக்கிறது. ரஷ்யா நினைக்கிறது உக்ரைனிலே தான் மாத்திரம் யுத்தம் தொடங்காமல் இங்கே ஒரு யுத்தம் நடந்தால் 2வது ஃப்ரண்டிலே ரஷ்யா இவர்கள் மேற்கத்திய நாடுகள் மாட்டிக்கொள்ளும், அவை தான் சீக்கிரமாக தன்னுடைய இலக்கை அடைய முடியும் என்று பார்க்கிறார்கள். அவை ஆப்பிரிக்கா கூட பார்த்தீர்கள்னு சொன்னால் ஆப்பிரிக்காவில் கூட ஒரு களமணியை திறந்து இந்த மேற்குலோத்துக்கு எதிரான போராட்டங்கள் பெற்றுள்ளது. புர்கினா ஃபாசோல பார்த்தீங்கன்னு சொன்னா மிக மோசமாக வளர்ச்சி அடை இந்த மேற்குக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் கூடிக்கொண்டே போகின்றன. அது மட்டுமல்ல, அமெரிக்கா ஈரான் மீது கை வைத்தால் அது ரீஜனல் யுத்தமாக மாறும். பல தலைகள் உருளும். ஜோர்டான் மன்னன் காணாமல் போய் விடுவார். சவுதி அரேபியாவிலே என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த இஸ்ரேலுக்கு எதிரான அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு வெறி ஒன்று இருக்கிறது. அதே போல இந்த வெறியும் ஆத்திரமும் மக்கள் மத்தியிலே இந்த மக்கள் எழுச்சி வருமானால் இன்னும் அமெரிக்காவோட ஈரானுக்கு சாதகமான ஹிஸ்புல்லா, ஹமாஸ், ஈரானிலே இருக்கின்ற இவர்கள் இன்னும் போராடவே தொடங்கவில்லை. ஏனென்றால் அவர்களும் நிதானமாகத்தான் முதலிலே 100 அனுப்பினார்கள், பிறகு 150 அனுப்பினார்கள், இப்பொழுது 5, 6, ஆனால் துல்லியமாக சொல்லி அடிக்கிறார்கள். அவர்கள் நிதானமாக காய்களை நகர்த்துகிறார்கள். இப்பொழுது தீண்டப்பட முடியாதவர்கள் இந்த அயன்டோம் இவற்றை வைத்துக் கொண்டு அந்த சிறிய நாடு தானே, யாரும் எங்களை தொட முடியாது, தொட்டவர்களும் இல்லை தானே அந்த மாயை இஸ்ரேலை தோற்கடிக்க முடியாது, தாக்க முடியாது என்ற மாயை திறந்து விட்டது. அமெரிக்கா ஒரு இருமா போன்று இருந்தது. இஸ்ரேலை வைத்துக்கொண்டு, இஸ்ரேலை போன்ற நாடுகளை வைத்துக்கொண்டு, அந்த உயர் தொழில்நுட்பங்களை வைத்துக்கொண்டு உலகத்தை நான் ஆட்டி படைப்பேன் என்று சொன்ன அந்த மாயை அடிப்பட்டு விழுந்து விட்டது. ஆகவே இது அமெரிக்காவுடைய மேலாதிக்கத்தின் வீழ்ச்சியின் இன்னொரு கட்டம் என்றுதான் நான் பார்க்கிறேன். நல்லது மாஸ்டர், நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரம் வந்துவிட்டது. நாங்கள் அநேகமாக 2 நிமிடங்கள் கூட பேசிவிட்டோம் என்று நினைக்கின்றேன். இன்றைய இந்த உரையாடல் மிக சிறப்பாக இருந்தது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடைபெறுகின்ற யுத்தமானது எந்த அளவில் போய் முடிய போகின்றது என்பதை நான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஒன்று, இது ஈரானுடைய அழிவாக இருக்கலாம், அல்லது நீங்கள் இறுதியாக சொன்னது போன்று இஸ்ரேல் அல்ல அமெரிக்காவினுடைய ஒரு வீழ்ச்சியாக கூட இருக்கலாம் என்று கூறிக்கொண்டு நாம் விடைபெறுவோம். நன்றி மாஸ்டர். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.